வணக்கம் நண்பா. உங்கள் இலக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். பல சமயங்களில் சற்று தூரத்தில் வெற்றி இருக்கும் நிலையில்தான் தனது முயற்சியை மனிதர்கள் கைவிடுகிறார்கள், தோல்வியடைகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையிலும் முயற்சியை தொடர்ந்து செய்யும் மனிதர்களே வெற்றியடைகிறார்கள். யாரும் உன்னை பார்க்கவில்லை என்றாலும், யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்றாலும், உன் வேலையை நீ செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கு வெற்றி நிச்சயம். பிறருக்காக என்றும் உழைக்காதே. நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து உழைத்தால் வெற்றி உந்தன் கைகளில். வெற்றியாளர்களை என்றும் வியந்து பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். அவர்கள் எப்படி அந்த வெற்றியை பெற்றார்கள் என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். வெறும் வெற்றியை மட்டுமே பார்க்காதே, வெற்றியின் பின் இருக்கும் உழைப்பையும் பார்க்க வேண்டும். வெற்றியாளர்கள் என்றுமே பல விஷயங்களில் தங்கள் கவனத்தை சிதறவிட மாட்டார்கள். தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதையே இலக்காக மாற்றிக்கொண்டு இரவு பகலாக அந்த ஒரு இலக்கின் மீது கவனம் வைத்து உழைக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். நீங்கள் பெரிதாய் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டுமென்றால் செய்யும் வேலையை பிடித்து செய்ய வேண்டும். ஆர்வத்துடன் செய்யப்படும் எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் தோல்வியடைய வாய்ப்புகளே இல்லை. ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் இழக்கும் போதே அதில் தோல்வியடைகிறீர்கள். எனவே ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். தனது கனவுகளின் அழகை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் அதை எதிர்காலத்தில் அடைகிறார்கள். தனது கனவுகளை நிஜமாக்க வேண்டும் என்று உழைக்கும் மனிதனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகிறது. வெறும் கனவு காண்பவனுக்கு வெற்றி கிடைப்பதில்லை. கனவுக்காக உழைக்கும் மனிதனுக்கே வெற்றி கிடைக்கிறது. அதை உணர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். என்ன கிடைக்கும் என்று சிந்திக்காதீர்கள். உங்கள் எண்ணம் ஒன்றின் மீது அதிகமாக இருக்கும் போது இந்த பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அது கொடுப்பதை நீங்கள் வாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். கடைசி வரை நம்பிக்கை இழக்காமல் இருப்பதே அந்த தயார் நிலை. வெற்றி என்பது நீங்கள் எங்கிருந்து தொடங்குகிறீர்கள் என்பதில் இல்லை, எவ்வளவு உயரம் செல்லப் போகிறீர்கள் என்பதில்தான் உள்ளது. உயரம் செல்வதற்கு துணிவும் நம்பிக்கையும் உங்களிடம் உள்ளதா என்பதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு சாதாரண நிலையில் இன்று இருந்தாலும் உங்களாலும் அசாதாரண வெற்றிகளை பெற முடியும். வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. பிறர் கூறுவது போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்காது. உங்களுக்கு பிடித்தவாறு, உங்களுக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்தால்தான் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். பிறர் கூறுவதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் நேர்மறையான சிந்தனையில் இருக்கும்போது உங்களை சுற்றி உள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும். அதை விடுத்து எதிர்மறையாக சிந்திக்கத் தொடங்கினால் உங்களை சுற்றி உள்ள தடைகளே உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் முன்னேறும் வாய்ப்புகளை இழக்கிறீர்கள். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் சிந்தனையை உயர்வானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீந்த தெரிந்த மீன்களுக்கு கடலின் ஆழம் பற்றி கவலை இல்லை. அதே போல்தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் வாழ்க்கையில் அவ்வப்போது தோன்றும் இடர்பாடுகள் உங்களை தடுத்து நிறுத்துவதில்லை. எனவே வாழ்க்கையை அதன் போக்கில் வாழப் பழகுங்கள். நிம்மதியாக வாழலாம். உன்னால் முடியாததை பற்றி கவலைப்படாமல் உன்னால் முடிந்ததை மட்டும் திறமையாக செய்து வந்தாலே வாழ்க்கையில் சாதிக்கலாம். இன்று உழைக்கும் மனிதனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகிறது. வெறும் கனவு காண்பவனுக்கு வெற்றி கிடைப்பதில்லை. கனவுக்காக தினந்தோறும் உழைக்கும் மனிதனுக்கே வெற்றி கிடைக்கிறது. ஒரு செல்வம் படைத்த மனிதனுக்கு தான் இருக்கும் இடத்தில்தான் சிறப்பு. ஆனால் கற்றவனுக்குத்தான் தான் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. எனவே புதிதாய் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் உயர்வை நீங்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்களே தீர்மானிக்கிறது. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.